Greetings everyone, welcome to our channel. In the video 11th standard economics half-yearly exam oda important questions paakalam. So subject wise நம்ம study plan upload பண்ணிட்டோம், subject wise important question upload பண்ணிடலாம். So இந்த வீக்ல important questions upload பண்ணி முடிச்சிருவோம். மாடல் question பேப்பரும் maximum 8 to 10 மாடல் question paper revision பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 question பேப்பராவது ரிவிஷன் பண்ணுங்கள் each and every subject. சரிங்களா? ஸோ சாப்டர் 1லேருந்து சாப்டர் 12 வரைக்கும் இல்லையா, இன்ட்ரொடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ நீங்கள் இப்போ ப்ரிப்ரேஷன் உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் ஓகேங்களா. ஸோ பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு கேன்சல் பண்ணாலும் நம்ம ஆனுவல் எழுதுவோம் இல்லைங்களா, அந்த எக்ஸாமுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்போதுக்கும் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. அடுத்த ரிவிஷன் எக்ஸாம்லாம் வரும் இல்லைங்களா. பேஜ் நம்பர் 23ல் இப்போ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை ஃபர்ஸ்ட் கொஷின் 21, 22, 24, 25, 26, 27 இந்த questions எல்லாமே important. அதில் 21, 22, 24, 25 இந்த 4 questionும் very very important. அடுத்து answer the following questions in one paragraph பார்த்தீங்கன்னா 28th question 3 times கேட்டிருக்காங்க. 30, 31, 32, 33, 34. 33 பார்த்தீங்கன்னா very 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 important. Then 24 answer the following questions in about a page வந்து 35 important, 37 important, 38 இந்த 3 questionுமே skip பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் சாப்டரில். தென் சாப்டர் 2 கன்சம்ஷன் அனாலிசிஸ் ஓகேங்களா. பேஜ் நம்பர் 52 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸில் 21 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 24, 25, 26 and then 27. இதில் 21, 25, 26, 27 இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 28, 29, 31, 32, 33 and 33 வரைக்கும் 28, 29, 31, 32 and 34 important question. இதில் 28, 29, 33 வந்து 4 times கேட்டிருக்காங்க. அடுத்து பார்ட் டியில் பார்த்தீங்கன்னா 35 very 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 important. 35 question important, 36 இது ரெண்டுமே very very important. அடுத்து 37 and 38 once கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்து give the Marshall definition of consumer surplus இருக்கு இல்லையா, அந்த question important. Chapter 3 production analysis page number 78ல் 1 marks ஃபுல்லாக தரோவாக பார்த்துட்டு 21 4 times கேட்டிருக்காங்க. 22 important, 23 important, 24 important, 25 important. இதில் 21 and 25 பார்த்தீங்கன்னா நியர்லி 3 times கேட்டிருக்காங்க. அடுத்து பார்ட் சியில் வந்து 28, 29, 30, 31 and 34 இந்த 5 questions important questions. 30 வந்து நியர்லி 5 times கேட்டிருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 79ல் பார்த்தீங்கன்னா 35 important, 36 important, 37, 38 இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 36, 37, 38 இந்த 3 டீட்டெயிலுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் சாப்டர் 4 காஸ்ட் அண்ட் ரெவென்யூ அனாலிசிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 96ல் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 97ல் 21, 22, 24, 25 and 27 sunk cost very very important. இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க 2 மார்க்கில். நெக்ஸ்ட்டு 28, 29, 30 வந்து very very important 3 marks. 32 இதுவும் 5 times கேட்டிருக்காங்க. 34 important question. பார்ட் டி ஆன்சர் த ஃபாலோயிங் questions in about a page பார்த்தீங்கன்னா 35ம் 37ம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. very 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 important question. Then Chapter 5 Market Structure and Pricing இதில் பேஜ் நம்பர் 119ல் இருக்குது பாருங்கள். 1 marks ஃபஸ்ட்டு 1 marks ஃபுல்லாக முடிச்சிருங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதில் 21st டிஃபைன் மார்க்கெட் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஹூ இஸ் ப்ரைஸ் டேக்கர் செகண்ட், 22nd இம்பார்ட்டன்ட், 24th 3 times கேட்டிருக்காங்க, 25 இம்பார்ட்டன்ட், 27 2 times கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் questions in one paragraphல 28 2 times கேட்டிருக்காங்க, 30 வந்து 4 times கேட்டிருக்காங்க, 31 4 times கேட்டிருக்காங்க, 32 4 times கேட்டிருக்காங்க, 33 3 times கேட்டிருக்காங்க, 34 5 times கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 3 மார்க்கில் கம்பல்சரி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சாப்டர் எல்லாத்துக்குமே நம்ம கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து இன் அபவுட் அ பேஜில் 35 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 37 இம்பார்ட்டன்ட், 38 இதில் 35ம் 38ம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாது. இந்த 2 questionும் 37 and then chapter 6 distribution analysis page number 141
141ல பார்ட் பியில் 21 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட், 23 இம்பார்ட்டன்ட், தென் 26 and then 27. The 5 questions important. This is also one of the important chapter. Answer the following questions in a paragraph. 28 important, 29 3 times கேட்டிருக்காங்க, 30 very very important. Page number 142ல பார்த்தீங்கன்னா 31st 32 dynamic theory of profit, it is very very important. சரிங்களா, கம்பல்சரி இதை கேட்பாங்க. And then 34 important. Questions in one page பார்த்தீங்கன்னா இந்த ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட்டும் அடுத்து கேனேசியன் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு கொஷின் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த 2 கொஷினுமே தரோவாக இருங்க. சாப்டர் 7 இந்தியன் எக்கனாமி. நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் நீங்கள் வந்து இது ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த லெசன் கொஷின் எந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அந்த மாதிரி. 164ல பார்ட் பியில் 21st important, 22nd important and then 24 important. After that 26 and then 27. அடுத்து பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 28 டிஃபைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் and then 29 இம்பார்ட்டன்ட். அடுத்து 31 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 32 இம்பார்ட்டன்ட், 33 இம்பார்ட்டன்ட். பார்ட் டி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் அபவுட் அ பேஜ் பார்த்தீங்கன்னா 36 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 36 37 38 இந்த 3 கொஷினும் இந்த சாப்டரில் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத கொஷின்ஸா. சாப்டர் 8 இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸா. ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது நம்மளோட ஓவரால் மார்க்ஸில். பேஜ் நம்பர் 187ல் பார்ட் பியில் 21 இம்பார்ட்டன்ட், 24th question weakness on green revolution and then 25 26 இந்த 4 question 2 mark important. Answer the following questions in one paragraph. 28 30 32 33 34. ஸோ இந்த கொஷின்ஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்ட்டர்லி அண்ட் தென் ஹாஃபலி, தென் ஆனுவல், இது எல்லாமே கலந்த மாதிரியான ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. 188 பேஜில் 36ம் 38ம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 36 and 38, 37 ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 36 37 38 இந்த 3 டீட்டெயில் இம்பார்ட்டண்ட். சாப்டர் 9 பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 203 பார்ட் பியில் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 or 2 சென்டென்சஸில் 21 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட், 23 and 24 and then 26 இந்த 5 கொஷின்ஸ் 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பார்ட் சி பார்த்தீங்கன்னா 29 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 30 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 31 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 32 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 34 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் அபவுட் அ பேஜ். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா 3 டீட்டெயிலுமே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ 35 36 அண்ட் தென் 37 இந்த 3 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இது 3மே ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 10 ரூரல் எக்கனாமி இருக்கு இல்லையா, இந்த சாப்டரில் ஸோ நாளைக்கு வந்து அடுத்த ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் நான் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். 223 பார்ட் பியில் டிஃபைன் ரூரல் எக்கனாமி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் தென் 22nd இம்பார்ட்டன்ட், 23rd இம்பார்ட்டன்ட், 24 இம்பார்ட்டன்ட், 25 இம்பார்ட்டன்ட். அடுத்து 26ம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 27 இம்பார்ட்டன்ட், தென் 29 ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த லெசனில் 2 மார்க் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். 224 பார்ட் சியில் ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 31st 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 32nd 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 34 35 36 and 37 இந்த 4 கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து அபவுட் அ பேஜில் பார்த்தீங்கன்னா 39 and 40 இந்த 2 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கனாமியும் அனலைஸ் த காசஸ் ஃபார் ரூரல் இன்டெப்டட்னஸ் இருக்கு இல்லையா, இதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சாப்டர் 11 தமிழ்நாடு எக்கனாமி இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 246 பார்ட் பியில் 22nd டிஃபைன் GSDP இருக்கு இல்லையா, 22nd இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் 23rd இம்பார்ட்டன்ட். 24 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 25 இம்பார்ட்டன்ட், 26 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 27 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் பார்ட் சி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 paragraph பார்த்தீங்கன்னா 28 29 and 32 இந்த 3 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். GSDP இன் தமிழ்நாடு, அடுத்து ப்ராஸ்பெக்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டூரிசம், அடுத்தது 33 and 34 இந்த 2 கொஷின்ஸும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் அபவுட் அ பேஜில் பார்த்தீங்கன்னா 35 and 37 இந்த 2 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஷினும் மிஸ் பண்ணாதீங்க இந்த சாப்டரில். சாப்டர் 12 மேத்தமேட்டிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். ஸோ லாஸ்ட் சாப்டர்
நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் அழகாக ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் அந்த மாதிரி எக்ஸாம் நினச்சி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 272, ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences பார்ட் பியில் 21st கொஷின் இம்பார்ட்டன்ட், 23rd இம்பார்ட்டன்ட், 25, 26 and then 27 2 marks இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 29 and then 31, 29, 31, 32, 33 இந்த 4 questions பார்ட் சியில் important questions தான். பார்ட் டி answer the following questions in about a page பார்த்தீங்கன்னா 36, 37 and 38. இதில் 37 வந்து 3 times கேட்டிருக்காங்க, 36 3 times கேட்டிருக்காங்க, 38 2 times கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 12.9, 12.10, 12.29, 12.18 இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது இல்லையா நம்ம புக் இன்சைடில் 12.9, 12.10, 12.29, 12.18 இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.